அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனுடைய படைப்புகளில் உள்ள அந்த இறை வல்லமையை சிந்திப்பதானது ஒரு நிமிட சிந்தனை பல ஆண்டுகள் வணக்கத்தை விட மேலானதாகும். வல்ல இறைவன் கூறுகின்றான், ஒரே தண்ணீரில் நாம் பல்வேறு சுவையுடைய பழங்களை நாம் விளைய செய்கின்றோம் என்று கூறுகின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். மிளகாய் கரும்பு வயலுக்கு செல்லும் அந்த தண்ணீரிலே நாம் இனிப்பை கலந்து விடுவதில்லை. மிளகாய்க்கு செல்லும் தண்ணீரிலே நாம் காரத்தை கலந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரே தண்ணீர் தான் பாய்கின்றது. ஆனால் அதன் சுவைகளை அல்லாஹ் வேறுபடுத்தி வைத்திருக்கின்றான். இது இறை வல்லமையின் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் வானத்தை பாருங்கள், அதை நாம் தூண்களின்றி படைத்திருக்கின்றோம். பறந்து விரிந்த இந்த வானத்தில் ஏதேனும் ஒரு சின்ன விரிசலை நீங்கள் பார்க்கின்றீர்களா என வல்ல இறைவன் கேட்கின்றார். சாதாரணமாக நாம் ஒரு பந்தல் போடுவதென்றாலும் அதற்கு 4 கால்கள் தேவைப்படுகிறது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வானத்தை, இவ்வளவு பெரிய வானத்தை அல்லாஹ் எந்த தூண்களுமின்றி எந்த பிடிமானமின்றி அது அவனுடைய கட்டளையை கொண்டு நிற்கின்றது. அல்லாஹ் அப்பேற்பட்ட மகத்துவமிக்க வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான். ஆகவே இறைப்படைப்புகளில் உள்ள வல்லமையை சிந்தித்தால் அவனுடைய வல்லமை விளங்கும். அதன் மூலம் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனை புகழ்ந்து வணங்கி இருளுலக வாழ்விலும் நலம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.